அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கதை சொல்ல போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் நன்றி. உங்கள் ஆதரவை மென்மேலும் வழங்குக. இன்றைய கதைக்குள் செல்வோம். இன்று நான் கூறப்போவது மகான் ரைதாஸ். ரைதாஸ் என்பவர் காசி நகரத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. கங்கைக்கு செல்லும் வழியில் அமர்ந்து செருப்பு தைப்பது அவர் வழக்கம். அன்று கிரகண தினம் ஆதலால் நிறைய பேர் கங்கையில் நீராட வந்து கொண்டிருந்தனர். ஒரு அந்தணரும் கங்கையில் நீராட வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் செருப்பு அருந்து விட்டது. அவர் ரைதாஸை கண்டு செருப்பை தைத்து தருமாறு கேட்டார். சற்று பொறுங்கள், என் கையில் ஒரு செருப்பு இருக்கிறது, அதை தைத்து முடித்தவுடன் உங்களது செருப்பை தைத்து தருகிறேன் என்று கூறினார். அந்த செருப்பை தைத்து முடித்தவுடன் அந்தணரின் செருப்பை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது அந்தணரும் ரைதாஸிடம் பேச்சு கொடுத்தார். நீங்கள் எத்தனை வருடமாக இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். 25 வருடமாக இங்கு செருப்பு தைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் ரைதாஸ். கங்கைக்கு இத்தனை அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கங்கையில் குளிக்க செல்லாமல் இருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கென்ன செய்வது, கங்கையில் குளிக்க சென்றால் என்னுடைய பிழைப்பை யார் செய்வார்கள்? நான் பிழைப்பை பார்த்தால் தானே என் குழந்தைகள் வயிறார சாப்பிட முடியும் என்று ரைதாஸ் கூறினார். அதற்கு அந்த அந்தணர், நான் கங்கையில் குளிக்க வெகு தொலைவில் இருந்து வருகிறேன், நீங்கள் என்றால் இவ்வளவு சமீபத்தில் அமர்ந்து கொண்டு குளிக்க செல்லாமல் இருக்கிறீர்களே என்றார். ரைதாஸோ அதற்கென்ன செய்வது, பிழைப்பு தானே முக்கியம் என்றார். அதற்கு அந்த அந்தணர் சிரித்து கொண்டார். அதன் பின்பு அரையனா கூலியாக கொடுத்தார். எனக்கு கூலி வேண்டாம், அதற்கு பதில் ஒரு உதவி செய்யுங்கள் என்று ரைதாஸ் கேட்டார். என்ன உதவி என்றார் அந்தணர். நான் கொடுக்கும் பாக்குகளை கங்கை அம்மனிடம் கொடுங்கள், அதுவும் அவள் கை நீட்டி கேட்டால் கொடுங்கள் என்று கூறினார். உடனே அந்த அந்தணர் அந்த பாக்குகளை வாங்கி கொண்டார். அதை வாங்கி கொண்டு சென்றார். கங்கையில் சென்று குளித்து முடித்தவுடன் தன் அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு மேலே ஏறி வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ரைதாஸ் கொடுத்த பாக்கு நினைவிற்கு வந்தது. உடனே அதை தூக்கி எறியலாம் என்று நினைத்தார். அப்பொழுது சரி, எதற்கும் நம் கூறி பார்ப்போம் என்று விளையாட்டாக, கங்கையம்மா இந்தா அந்த ரைதாஸ் கொடுத்த பாக்குகள் என்று கூறினார். அப்பொழுது என்ன அதிசயம், கங்கையிலிருந்து ஒரு அழகிய கை மேலே வந்தது. அது அந்த பாக்குகளை பெற்றுக்கொண்டு உள்ளே அமிழ்ந்தது. அடுத்த கணமே மறுபடியும் அந்த கை ஒரு அழகிய தங்க வளையலை கொண்டு வந்தது. அதில் அழகான கற்கள் பதித்திருந்தது. இதை ரைதாஸிடம் கொடுங்கள், அவர் கொடுத்த பாக்குகளை பெற்றுக்கொண்டேன் என்று கூறி இந்த வளையலை கொடுத்து விடுங்கள் என்று கூறி கங்கையம்மன் மறைந்து விட்டது. உடனே அந்த அந்தணருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. இத்தனை அழகான வளையலா, இதை கொண்டு போய் அந்த செருப்பு தைப்பவரிடமா கொடுப்பது என்று கூறி அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார். தன் மனைவியிடம் காண்பித்தார். அவளோ, இத்தனை அழகான தங்க வளையலை மகாராஜாவிடம் கொடுத்தால் அவர் நமக்கு நிறைய பொன் கொடுப்பார் என்று கூறினார். அவனும் அதை எடுத்துக்கொண்டு மகாராஜாவிடம் கொண்டு போய் கொடுத்தான். ராஜாவும் அதை வாங்கி கொண்டு 1000 காசுகளை அவனுக்கு கொடுத்தார். ராஜா அந்த வளையலை மகாராணியிடம் கொடுத்தார். மகாராணி அதை வாங்கி அணிந்து கொண்டாள். அதன் அழகில் எல்லோரும் மயங்கினார்கள். அப்பொழுது இந்த வளையலுடைய ஜோடி வளையல் எங்கே, அது இருந்தால் தானே இன்னும் அழகாக இருக்கும் என்று கூற ஆரம்பித்தார்கள். மகாராணியும் மகாராஜாவிடம் வந்து, எனக்கு இந்த வளையலோடு ஜோடி வளையலும் வேண்டும் என்று கூறினார். மகாராஜா அந்த அந்தணரை வரவழைத்து, இதன் ஜோடி வளையல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த அந்தணர் நடந்த கதையை கூறினார். ஆனால் ராஜா நம்பவில்லை. எனக்கு உடனே அந்த ஜோடி வளையல் வேண்டும், அப்படி வரவில்லை என்றால் உன்னை சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என்று எச்சரித்தார். ரைதாஸை தேடி சென்றார் அந்த அந்தணர். அவர் காலில் விழுந்து, இந்த 1000 ரூபாயும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள், தயவு செய்து எனக்கு கங்கைக்கு வந்து அந்த வளையலை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது ரைதாஸ் கூறினார், கங்கைக்கு வர எனக்கு ஏது ஓய்வு, எனக்கு வேலை சரியாக இருக்கிறதே என்று கூறினார். அந்த அந்தணர் அழவே ஆரம்பித்து விட்டார். உடனே ரைதாஸ், சற்று பொறுங்கள், நல்ல மனது இருந்தால் கங்கை நம் வீட்டு புழக்கடையிலும் இருப்பாள் என்று கூறி தன் பைக்குள் கையை விட்டு, அம்மா கங்கையம்மா, நீ இந்த அந்தணருக்கு உதவி செய்யத்தான் வேண்டும் என்று கூறினார். உடனே பையிலிருந்து அதே தங்க வளையல் மீண்டும் வந்தது. அதை அந்த அந்தணரிடம் கொடுத்தார். அந்த அந்தணர் அந்த பொற்காசுகளை கொடுத்தும் ரைதாஸ் அதை வாங்க மறுத்துவிட்டார். எனக்கு கடவுள் நிதமும் அளிக்கும் வருமானமே போதும், அதுவே எனக்கு திருப்தி என்று கூறிவிட்டார்.